தமிழ்நாடு 360 செய்திகள். கொள்ளிடம் அருகே பழையாறு துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படகில் தீ. ஒருவருக்கு காயம். கொள்ளிட அருகே பழையாறு துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படகில் தீ விபத்து ஏற்பட்டு ஒருவருக்கு காயம் ஏற்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் அருகே பழையாறு மீன்பிடி துறைமுகத்தில் பழையாறு சுனாமி நகரைச் சேர்ந்த பக்கிரிசாமி மகன் கோவிந்தன் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகு கடலுக்குள் சென்று மீன்பிடித்து திரும்பிய பிறகு நேற்று மாலை துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. அதில் 30ஆம் தேதி அன்று இரவு 8 மணி அளவில் மீனவர்கள் படகில் வைக்கப்பட்டிருந்த சமையல் எரிவாயு சிலிண்டரை பயன்படுத்தி உணவு சமைத்துக் கொண்டிருந்தனர். அப்போது எதிர்பாராத விதமாக சிலிண்டரிலிருந்து எரிவாயு வெளியேறி தீப்பிடிக்க ஆரம்பித்து தீமளமளவென்று பரவ ஆரம்பித்து படகு கொழுந்துவிட்டு எரிந்தது. அப்போது படகிலிருந்த மீனவர்கள் தப்பித்து அருகில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வேறு படகிற்கு சென்றுவிட்டனர். இதுகுறித்த தகவல் அறிந்த சீர்காழி தீயணைப்பு படை வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து மீனவர்களுடன் சேர்ந்து தீயை அணைத்தனர். இதில் காட்டூர் கன்னிகோயில் தெருவை சேர்ந்த 55 வயதுடைய கலிய பெருமாள் என்பவரின் 2 கால்களிலும் தீக்காயம் ஏற்பட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் சீர்காழி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அங்கு சிகிச்சை பெற்று வருகிறார். இத்தீ விபத்தில் விசைப்படகு முழுவதும் எரிந்து சேதமடைந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்த புதுப்பட்டினம் போலீசார் வழக்கு பதிவு செய்து சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர். தீ விபத்தில் எரிந்து சேதமான விசைப்படகின் மதிப்பு 30 லட்சம் என்று கூறப்படுகிறது. பாதிப்படைந்த படகினை சீர்காழி சட்டமன்ற உறுப்பினர் பன்னீர்செல்வம், நாகை மாவட்ட மீன்வளத்துறை இணை இயக்குநர் இளவழுதி பார்வையிட்டனர். கொள்ளிடம் முன்னாள் ஒன்றிய குழு தலைவர் ஜெயபிரகாஷ், படகின் உரிமையாளர்கள், ஊர் முக்கியஸ்தர்கள் மற்றும் பலருடன் இருந்தனர். தமிழ்நாடு 360 செய்திக்காக பழையாறிலிருந்து செய்தியாளர் KR சந்திரன்.